நம்முடைய हमको हर இயல்பை வந்து நான் परिस्थिति में பாபாவின் வெற்றி ரத்தினம் அப்படின்னு अंदर में ये ஆக்கிக்கணும். रहेगा कि मैं तो विजयी हूँ। मैंने देखा है कई बार कोई बात होती है वो जैसे कि ठीक नहीं हो रही, नहीं हो रही, तो कई அநேக लोग फिर முறை उम्मीद छोड़ देते हैं, ये तो நான் कभी வந்து नहीं இந்த होगा। மாதிரி பார்த்திருக்கேன். वो ஏதோ जिस சரியில்லை रतन होगा அப்படிங்கிற जरूर போது होगा। हम तो विजयी रतन है, ये तो जरूर होगा। நம்பிக்கை இல்லாதவங்க अपनी இது ये எப்பயுமே अंतिम சரியா வருது அப்படின்னு ये நினைக்கிறாங்க. रतन है। ஆனா நம்பிக்கை ऐसी இருக்கிறவங்க बहुत बातें आती हैं। நான் எப்போதுமே எனக்கு வெற்றி தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவங்க ऐसा வெற்றியும் लगता है பெறுறாங்க. सब இதை வந்து ठीक रहता பலமுறை है, நான் பார்த்திருக்கிறேன் लेकिन என்னுடைய जो उम्मीद வாழ்க்கையில. छोड़ देते हैं, निराश हो जाते हैं, ஆனா யாருக்கு तो வந்து वो அந்த ठीक भी நம்பிக்கை होने को இல்லையோ फिर उनको அவநம்பிக்கை अनुभव दिलाते हैं ஆயிடுறாங்களோ कि ठीक அவங்க है। வந்து சரியா ஆறப்ப கூட तो அவங்களால अहंकार அது जो है சரி एक அப்படிங்கிற அந்த உணர்வே निराशा का இருக்காது. स्वभाव बन जाता है। ஆனால் और अंदर में जैसे कि ஒரு हमेशा हीन भाव மன रहता है। சோர்வான ஒரு நிலை இருக்கும். दूसरों से भेंट करके कहेंगे वो அவங்களுக்கு लोग வந்து तो தாழ்வு மனப்பான்மை இருக்கும். वो लोग बहुत மற்றவர்களோடு अच्छे ஒப்பிட்டு हैं, उनका பார்த்துப்பாங்க. तो ये बहुत अच्छा रहता है, मेरा அவங்கெல்லாம் तो कुछ பாருங்க नहीं எப்படி होता है। இருக்கிறாங்க. அவங்களுக்கு ऐसा अच्छा नहीं होता எனக்கு அந்த लगता है। மாதிரிலாம் எதுவுமே நடக்கல हमेशा ये அப்படின்லாம் भाव में நினைக்கிறாங்க. रहना ஆனா चाहिए அது வந்து कि मैं तो நல்லதில்லை. बाबा ஆனா का எப்போது நமக்கு என்ன विजय உணர்வு रतन இருக்கணும் हूँ அப்படின்னா और நான் इसी பாபாவினுடைய स्वभाव में வெற்றி रह के ரத்தினம். अंत घड़ी அந்த तक, சுயமரியாதையில अंत நாம घड़ी तक अगर இருந்தோம் आप बनाए அப்படின்னா रखो तो विजयी हैं। கடைசி நேரம் வரை तो நாம் बाबा அந்த कहते हैं அதை एक तरीका तो வச்சிருந்தோம் बन गया है, அப்படின்னா அது நம்ம வெற்றி एक तरीका ரத்தினமாக்கிவிடும். பாபா சொல்ற ஒரு नहीं। जब வழிமுறை என்ன शुरू அப்படின்னா होता है நம்மளுடைய तो दोनों पार्टीज जो हैं ஒரு वो விளையாட்டு. विजयी இது होती எல்லாமே हैं, விளையாட்டு. न्यूट्रल होता है ना। फिर जब शुरू होता எல்லாமே है விளையாட்டு. तो இதுல उसमें आप எதுவுமே புதிதல்ல. कभी हार कभी जीत कभी नहीं बताते हैं, अभी इतना हुआ, अभी சில फिर பேர் कम हो சில जाता है। நேரத்துல விளையாட்டுல வந்து வெற்றி लेकिन இருக்கு, मैं சில विजयी रतन हूँ। இடத்துல தோல்வி இருக்கு. देखो ஆனா हमारा तो நான் ஒரு जीवन कैसा வெற்றி खेल है, ரத்தினம். लौकिक खेल, और इस खेल இந்த में ஒரு फर्क यही விழிப்புணர்வு है வச்சிருந்தோம்னா कि यहाँ நம்முடைய हमें ये வாழ்க்கை सोचना है விளையாட்டுல कि हम सभी நாம நல்லா जीते। இருப்போம். ஆனா நம்ம இங்க आप என்ன अपनी जीत நினைக்கணும் को அப்படின்னா मेरी जीत, எல்லாருமே நாம ஜெயிக்கணும் आपको அப்படின்னு भी நினைக்கணும். प्राप्ति हो நானும் मेरे வின் को भी। பண்ணணும், ஜெயிக்கணும், यही நீங்களும் शुभ ஜெயிக்கணும். भावना, शुभकामना सब உங்களுக்கும் बाबा பெரு प्यार பேறுகள் बताते हैं। கிடைக்கணும். என்ன எல்லா तो एक बार நல்ல जान ஆசைகள், जानकी தூய ने ये कहा உணர்வுகள் कि நான் வச்சிருக்கணும். हार ஒரு तो முறை है, தாதி ஜானகி சொன்னாங்க, हार मान लो, अगर कोई बात है आर्ग्यूमेंट होती நீங்க है வந்து अच्छा, हार मान ली। தோக்கும்போது நீங்க दादी வந்து जानकी उसको कहती है हार ஏற்றுக்கொண்டீர்கள், मानने எதையும் का வந்து வாக்குவாதம் हारमोनी। பண்ணல அப்படின்னா हारमोनी का அங்க வந்து मतलब हारमोनी होता है ना, वो ஹார்மனி जानते இருக்கும். हैं। ஹார்மனி அப்படின்னா आराम से நீங்க बैठ தோல்வி जाके सब அடைஞ்சிட்டீங்க அப்படிங்கறத सारे ஒத்துக்குங்க. गा मा पा गाते हैं ना, हारमोनी। तो कभी कभी अहंकार भी ஹார்மனி होता है வந்து मनुष्य का, ஹார்மோனிய பெட்டி இருக்கு இல்லையா, அதுல उसमें भी வந்து बात होती है, अच्छा भी என்ன आप பண்ணுவாங்க, जीते அதை हैं விளையாடும் அதை तब அவங்க ப்ளே ठीक है। பண்ணும்போது அந்த इसमें भी சத்தம் विजयी வரும் बनना இல்லையா, होता है। ஹார்மனி. அப்போ அதை போல நாம इसलिए बहुत अच्छी धारणा அதுலயும் है தோத்துட்டோம் அப்படின்னா அதையும் तब ஏத்துக்கிறதுலயும் तक நாம் कि வெற்றி मैं உடையவர்களாக इस இருக்கணும் तरह से அப்படின்னு தாதி சொல்லியிருக்காங்க. मैं विजयी हूँ वो எப்படி समझने அப்படின்னு लगे। சிந்திக்காம जो நான் हर வந்து ஒரு दृश्य, வெற்றி हर घड़ी ரத்தினம் जो அப்படிங்கிற அந்த कुछ हो रहा है விழிப்புணர்வை ये வச்சிருக்கும் போது ஒரு एक நாடகத்தின் ஒவ்வொரு एक காட்சியிலும் எது सीन है நடந்தாலும் ड्रामा இது का। விளையாட்டு, तो बाबा कहते இது हैं நாடகம் कि அப்படின்னு कोई என்னால भी நினைவு सीन செய்ய सामने முடியும். आती है பாபா சொல்ற तो எந்த ड्रामा காட்சி के உங்க हिसाब से முன்னால वो सत्य है, வந்தாலும் நாடகத்தின்படி जो शांति அனைத்தும் रहे விளையாட்டு என்ற तो நினைவு एक प्लस இருந்தால் विजयी रहेंगे, நாம் हलचल नहीं அலைக்கழிக்கப்படாமல் होगी। சீரான மனநிலையை கொண்டு एक வெற்றியாளராகுவீர்கள். रस विजयी रहेंगे। अब बाप के बन गए तो विजय பாபாவுடையவர் आपका ஆகிவிட்ட जन्मसिद्ध பிறகு வெற்றி अधिकार है। உங்களது பிறப்பு इसलिए உரிமையாகும். यादगार में भी विजय माला ஆதலால்தான் நினைவார்த்தமாக बनाई வெற்றி जाती மாலை है। பூஜிக்கப்படவும் अगर माला का दाना புகழப்படவும் बनना है செய்கிறது. तो विजयी बनना होगा, विजयी रतन बनेंगे। हाँ நீங்க तो बाबा வெற்றி के गले மாலையில का மணி हार ஆகணும் बनेंगे। அப்படின்னா हाँ इसलिए विजय माला बाबा के गले का हार है। तो பாபாவினுடைய अंदर में கழுத்து यही மாலையில ஒரு स्मृति மணி दिया, ஆகணும். अनुभव करो, हाँ, कि मैं माला में पिरोया हुआ विजयी रतन बाबा के நான் गले के வெற்றி हार மாலையில் हूँ। ஒரு மணி तो அப்படிங்கிறதை हार நீங்க शब्द நினைவு செய்யுங்க. भी दो हो जाते हैं ना फिर। நான் வந்து हार माला பாபாவின் भी होती है கழுத்தில் மாலையாக और இருக்கின்றேன் तो அப்படின்னு माला இருங்க. के दाने हैं बाबा के கழுத்து सदा के ஹிந்தியில सदा। வந்து மாலை அப்படின்னா கூட हाँ ஹேர். இன்னொரு अव्यक्त அர்த்தம் मुरली என்னன்னா रिविशन நம்முடைய வீழ்ச்சியை நாம 1969 से ஒத்துக்கிறது. அவ்யக்த ज्ञान முரளி के ரிவிஷன் रतन और स्नेह के 1969 முதல் मोती ஞான ரத்தினங்களும் அன்பின் முத்துக்களும்.
அவ்யக்த முரளி. ஒரிஜினல் தேதி February 20, 1974. अव्यक्तवाणी तारीख है 20 फरवरी 1974। தொடர்ந்தும் ஒத்துழைப்பு सदा கொடுப்பவர்களாக सहयोगी और ஆகுங்கள். सहज योगी बने। சகஜ யோகியாக इसी இருங்கள். प्रकार अपने मिले हुए श्रेष्ठ भाग्य की भी கவன पहचान नहीं। குறைவிற்கான காரணம் என்பது तौलबिलापन का कारण हुआ ஞானமும் कि ज्ञान की அறிந்து कमी கொள்ளும் और சக்தியும் पहचान குறைவாக की कमी। இருப்பதாகும். நேரத்தின் அருகாமையின்படி इसलिए अब இப்பொழுது समय की முழு सवेरता ஞானத்தினுடைய சொரூபமாகுங்கள். संपूर्ण அப்பொழுதுதான் ज्ञान உங்களால் स्वरूप बनो। ஞானத்தின் பலனை அனுபவம் तब செய்ய ही முடியும். ज्ञान का உங்களுக்கு இது फल புரிகின்றதா? अनुभव करेंगे। பாண்டவர்களினுடைய மதில் साचा வெறி ரொம்பவும் புகழ் पांडवों का வாய்ந்தது. किला तो இந்த प्रसिद्ध ஒரு है। கோட்டையை किला मजबूत சக்திசாலி बनाना ஆக்குவது यह பாண்டவர்களின் पांडवों का ही பணியாகும். कर्तव्य है। நீங்கள் பலமானவர்களாக இருக்கும் பொழுது अगर स्वयं मजबूत கோட்டை होंगे பலமானதாக तो ஆகும். किला भी கோட்டையினுடைய मजबूत होगा। சுவர் किले எது? की दीवार क्या நீங்கள்தான் है? அந்த சுவர். स्वयं இந்த ही तो சுவற்றில் दीवार ஒரு है। கல் அல்லது ஒரு दीवार கல் के बीच நகர்ந்தால் से கூட यदि அந்த एक சுவற்றில் ईंट ஒரு या पत्थर भी வெடிப்பு गिर जाए ஏற்பட்டுவிடும். அப்பொழுது और முழு दीवार में சுவரும் सराय கூட क्रैक பலவீனமாகிவிடும். अर्थात दरार आ மாயையினுடைய जाए புயல்கள் அல்லது तो மாயையினுடைய संपूर्ण दीवार பூகம்பங்கள் भी कमजोर हो அடி जाती है। அஸ்திவாரத்தை क्या அசைக்கச் माया के செய்கிறது. तूफान அப்பொழுது और அங்கு ஒரு माया வெடிப்பு के ஏற்படுகிறது. अर्थक्वेक அப்போ अर्थात இந்த भूमिकंप ஒன்று கூடல் தான் फाउंडेशन கோட்டை என்று अर्थात नींव को அழைக்கப்படுகிறது. हिलाते கோட்டை तो பலமாக नहीं है உள்ளதா? या நீங்கள் அனைவரும் क्रैक तो உலகில் ஒரு नहीं பாதிப்பை करता है। உண்டாக்கக்கூடியவர்களாக किला இருக்கும் பொழுது मजबूत है ना। நீங்கள் किला अर्थात संगठन जब विश्व पर ஆனால் प्रभाव உங்களுக்கு डाल सकते हो நெருக்கமானவர்கள் மீது உங்களால் तो ஒரு क्या பாதிப்பை समीप ஏற்படுத்த वालों को முடிகின்றதா? சகஜ प्रभावित யோகி नहीं कर ஆகுங்கள். सकते। எந்த அளவிற்கு इतना सहज योगी மற்றவர்களை बनो பார்க்கும் பொழுதும் जो உங்களால் आपको யோகத்தில் देखे இருக்க ही முடியுமா? औरों का மற்றவர்கள் ध्यान உங்களுக்கு जाए। அதிகாரம் एक செய்பவர்களாய் घड़ी का இருந்தால் रूप सारे दिन की உங்களுடைய रोशनी को तो ஆன்மீகத்தை இழந்து गंवा விடுவீர்கள் முழு देता है। நாளிற்கும். इससे तो அதனால் फौरन அப்படிப்பட்ட किनारा விஷயங்களிலிருந்து कर நகர்ந்து जाओ। விடுங்கள். पुरुषों का यह रोब क्या जन्म सिद्ध சகோதரத்துவ अधिकार பார்வையில் है? எந்த ஒரு அதிகார है तो தோரணையும் सब இருக்க आत्मा முடியாது. ही ना। அது स्नेह की भी கலியுக उत्पत्ति तब பிறப்பு होगी உரிமை. जब समझेंगे கடவுள் कि मैं இறை आत्मा हूँ। பிறப்புரிமை அல்ல. फिर तो भाई भाई की யாரையும் दृष्टि में ஒரு भी சகோதரன் அல்லது रोब சகோதரி नहीं என்று रहेगा। பார்க்க வேண்டாம். இதிலும் यह கூட तो कलयुगी ஆக்சிடென்ட் जन्म என்பது सिद्ध நடக்க முடியும். अधिकार है। ஒரு விபத்து நடக்க न முடியும். कि ईश्वरीय அதனால்தான் न बहन நீங்க உங்களை न எப்பொழுதும் भाई ஆத்மா என்ற क्योंकि பார்வையை इसमें भी பயிற்சி செய்யப்படுகின்றீர்கள். एक्सीडेंट अर्थात दुर्घटना பாண்டவர்கள் होते हैं। इसलिए உருகி सदा போனதாக ही आत्मा காட்டப்பட்டது. को அதாவது तभी விழிப்புணர்விலிருந்து संतुष्टि की உருகி प्रैक्टिस இருப்பது. अर्थात அப்படின்னா என்ன अभ्यास அர்த்தம் அப்படின்னா कराई जाती है। பாண்டவர்கள் मैं உடல் मनुष्य हूँ। உணர்விலிருந்து इस உருகியவர்கள் स्मृति से என்று पांडव அர்த்தமாகும். गल गए। உடலினுடைய அந்த शरीर உணர்வு से गलने का முடித்து விட अर्थ வேண்டும். क्या है? இதுவே பாண்டவர்களினுடைய शरीर की நினைவம்சமாக स्मृति से காட்டப்படுகிறது. गलना உடல் உணர்வு पांडवों का உருகிவிட்டது. गायन है कि सब நீங்கள் गल गए। தங்கத்தை जैसे உருக்கும் பொழுது सोने को गलाओगे தங்கம் तो இருக்கும். सोना ஆனால் அதனுடைய फिर ரூபம் மாறி இருக்கும். सोना ही रहेगा। அது உருகி लेकिन போயிடுச்சு. அதனுடைய उसका रूप ரூபம் बदल மாறி போயிடுச்சு. जाएगा। அது போல இந்த तो यह भी गल அதிகாரத்துவ गए தோரணத்தை முடித்து விடுங்கள். अर्थात परिवर्तित अच्छा, हुए। ओम शांति. इसलिए यह रोग भी समाप्त। अच्छा, ओम शांति। सहज योगी सन्यासी जो साथ रहते, साथ में நாம सब ஒரு சகஜ யோகி, ஈசி யோகி. நாம் சேர்ந்து இருக்கிறோம். அதே நேரத்துல எல்லா காரியத்தையும் நாம் ஒன்னா செய்றோம். त्यागी है, நாம் तपस्वी துறவரத்தை है, மேற்கொண்டவர்கள், துறவிகள், தபஸ்விகள் மற்றும் சந்நியாசி.
अगर सहज योगी नहीं நீங்கள் சகஜ யோகி இல்லை என்றால் तो फिर न त्यागी हो நீங்க துறவரத்தையும் மேற்கொள்ளவில்லை, தபஸ்யாவும் செய்யவில்லை. फिर जरूर योग में बैठेंगे ஏனென்றால் நீங்கள் யோகத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது कई அநேகமான வீணான எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் आप लोगों को வருகிறது. இந்த உணர்வுகள் உங்களை உடல் உணர்வில் கீழே கொண்டு வந்துவிடும். फिर आप அதன் பிறகு நீங்கள் சகஜ யோகி என்று உங்களை அழைக்க முடியாது. एक बाबा याद नहीं रहेगा, फिर कई प्रकारों के ஒரு பாபாவை உங்களால் நினைவு செய்யவும் முடியாது. அநேக விதமான வீணான எண்ணங்களும் எதிர்மறை எண்ணங்களும் இருக்கும். योग में चले வீணான மற்றும் எதிர்மறையான எண்ணங்கள் யோகத்தில் வரும் பொழுது फरिश्ता உங்களால் ஃபரிஸ்தா ஸ்திதியை கூட फिर கொண்டிருக்க முடியாது. कर्मातीत कब बनेंगे? அப்பொழுது எப்பொழுது நீங்கள் கர்மாதீதாகுவீர்கள்? நீங்கள் அப்பொழுது கர்ம பந்தனத்தில் வந்து விடுவீர்கள். अगर आप सबको அதனால் உங்களுடைய விருப்பம் ऊंचे ते ऊंचा உயர்ந்ததிலும் அதி உயர்ந்த தந்தைக்கு சமமானவர் ஆகுவதாகும். तो बाबा सदैव अपना उदाहरण பாபா எப்பொழுதும் இந்த உதாரணத்தை கொடுக்கின்றார். के सामने साथ में रहते அனைவர் முன்னாலும் ஒன்றாக இருக்கும் பொழுதும் दिखाया பாபா ஒவ்வொரு அடியிலும் நடைமுறையில் அவருடைய ஸ்திதியை பார்க்க முடியதாக இருந்தது. அவர் ये भी பற்றை வென்றவராகவும் कि बाबा இருந்தார். இதை நாம் நடைமுறையில் பார்த்தோம். பாபாவினுடைய இதயத்தில், பிரம்மா பாபாவின் இதயத்தில் வேறு ஒருவரும் கிடையாது. என்னுடையவர் ஒரே ஒரு பாபா, சிவ் பாபா. இது மட்டுமே பிரம்மா பாபா இதயத்தில் இருந்தது. सितंबर को